Hey friends, welcome to தமிழரசி சமையல். இன்னைக்கு நம்ம ஸ்வீட் ஷாப்ல கிடைக்கிற மாதிரி மில்க் கேக் ரொம்ப ஈஸியா வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மில்க் கேக் செய்யறதுக்கு நான் 3 லிட்டர் பால் எடுத்துர்க்கேன். இதே அளவுப்படி பண்ணோம்னா நமக்கு 3/4 கிலோக்கும் அதிகமா மில்க் கேக் கிடைக்கும். இது மாதிரி ஒரு மூடி போட்ட டப்பா எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம ஸ்வீட் செஞ்சு போட்டு வைக்க போறோம். டப்பால எந்த ஒரு ஈரமும் இல்லாம தொடச்சிக்கலாம். தொடச்சிட்டு கொஞ்சோண்டு நெய் ஊற்றி எல்லா சைடும் கவர் ஆகிற மாதிரி நல்லா தடவி வச்சுக்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நல்லா அடிகனமான வானலை எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு திக்கான வானல் எடுத்திருக்கேன். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஃபஸ்ட்டு பால் சேர்த்துக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பால் ஒரு கொதி வந்துடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி கிண்டி விட்டுக்கலாம். ஆரம்பத்தில் தொடர்ந்து கிண்டணும், பக்கத்துலேயே இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நல்லா கட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம பக்கத்துலேயே இருந்து கிண்டிக்கலாம். இப்போது நம்ம ஊற்றின பால் ஓரளவுக்கு திக்காக பாதியாக ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இப்போ நான் பண்ணுற மாதிரி சைட்லலாம் எடுத்து விட்டு கிண்டிக்கோங்க கிண்டும் போதே. இப்போ பார்த்தீங்கன்னா பால் நம்ம மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பாலும் நல்லா திக்காகவே ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம சர்க்கரை போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்வீட்க்கு இப்போ நம்ம சர்க்கரையை அளந்து எடுத்துக்கலாம். நம்ம 3 லிட்டர் பால் சேர்த்துருந்தோம். அதுக்கு 230 கிராம் சர்க்கரை கரெக்டான ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு சர்க்கரை கூட குறைய வேணா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சர்க்கரை சேர்த்து இப்போ நம்ம நல்லா கிண்டிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ நல்லா கலர் வந்துடுச்சு. நான் கலருக்குன்னு தனியாக எதுவும் போடலை, அதுவே தான் இந்த அளவு கலர் வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 50 கிராம் நெய் எடுத்திருக்கேன். இந்த 50 கிராம் நெய்யை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா எல்லா நெய்யுமே ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வானலில் ஒட்டாமல் வருதுன்ட்டு. இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஸ்வீட்டை ஆஃப் பண்ண உடனேவே அடுப்புலேருந்து எடுத்து நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருந்த யானத்தில் நம்ம எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச பால்கோவா எல்லாத்தையுமே இந்த டப்பாவுக்கு மாற்றியாச்சு. இது ஒரு நல்ல டைட்டான மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டவல் எடுத்து அந்த டப்பாவை நல்லா சுற்றி வச்சுக்க போகிறோம். ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா, அப்போது தான் நம்ம மில்க் கேக்குக்கு உள்ளே கொஞ்சம் ப்ரௌனாகவும் வெளியில் லைட் ப்ரௌனாகவும் அந்த கலர் கிடைக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி பண்ண போகிறோம். இது மாதிரி நல்லா டைட்டாக சுற்றி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 8 மணி நேரம் இதை அப்படியே வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மில்க் கேக் வச்சு ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து கட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம வெளியே எடுக்கிறதுக்கு லைட்டாக கத்தி வச்சு சைடில் எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் தட்டினீங்கன்னா வந்துடும். நம்ம 3 லிட்டர் பால் எடுத்திருந்தோம் இல்லையா, இப்போ இதுக்கு மில்க் கேக் நம்மளுக்கு 858 கிராம் கிட்ட வந்திருக்கு. நான் இந்த மில்க் கேக் இந்த ஷேப்பில் கட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த சூப்பரான மில்க் கேக் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னா அதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.